ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஏற்றுமதி தொழில். இந்த தொழிலுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் முன்னாடியே வாங்க முடியுமா? அப்படி வாங்க முடியும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏற்றுமதி தொழில் அப்படின்றது ஒரு ரிஸ்க் நிறைந்த ஒரு தொழில் தான். அது எப்போ ரிஸ்க் நிறைந்தது அப்படின்னா, முக்கியமாக இந்த பேமெண்ட்டில். ஏன்னா நிறைய ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதி செஞ்சு அவங்களுடைய குட்ஸுக்கு பணம் வராமல் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இந்த பாஸ்டில் நிறையா இந்த மாதிரி நடந்திருக்குது. அதனால் எப்போவுமே அந்த ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டு வாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஏற்றுமதியாக இருக்கும், நிம்மதியான ஏற்றுமதியாகவும் இருக்கும். அப்போது இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் எப்படி வாங்குறது? எந்த ஒரு பையரும் உடனடியாக ஃபாரின்லேருந்து உங்களை நம்பிட மாட்டாங்க. நீங்கள் படிப்படியாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் அவங்களுக்கு வரணும். அந்த ட்ரஸ்ட்டு எப்படி வரும்? நீங்கள் இப்போ ஆன்லைனில் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய அந்த ப்ரொஃபைல் பக்காவாக இருக்கணும். உங்களுடைய ப்ராடக்ட் என்ன, உங்களுடைய அந்த வெப்சைட்டு, அப்புறம் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கே FSSAI லைசன்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஹெல்த் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஹலால் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் தர சான்றிதழ்கள்லாம் என்ன வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய ஃபேக்ட்ரியை பற்றின அந்த ஒரு முழு விவரங்கள், ஃபேக்ட்ரி வீடியோஸ், இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் முதல்ல பக்காவாக இருக்கணும். நீங்கள் ஒரு சிறந்த உற்பத்தியாளர், உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஜென்யூன் ஒரு பையருக்கு தோணணும். அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணி வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இமெயில் மூலமாக உங்களுடைய பையர்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது இமெயில் மூலமாகவும் இருக்கலாம், இல்லாட்டினா வாட்ஸ்அப்பில் இருக்கலாம். ஒரு வீடியோ கால் மூலமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு பையருக்கு உங்கள் மேலே முழுமையான ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் முதல்ல பக்காவாக இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள்ட்ட அந்த இமெயில் பண்ணும்போதே நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை காமிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வீடியோ கால் கூட பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு சின்ன ட்ரஸ்ட்டு உங்கள் மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த நம்பிக்கையை வச்சுட்டு மட்டும் அட்வான்ஸ் பேமெண்ட் தந்துடுவாங்களான்னா கிடையாது. அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்டார்ட் ஸ்மால் அப்படிம்பாங்க. அது உங்கள் பையர்கிட்ட நீங்கள் சொல்லலாம், ஒரு சின்ன ஆர்டர், ஒரு ட்ரையல் ஆர்டர் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கான பேமெண்ட்டு அதை ஃபுல் பேமெண்ட்டுன்னு சொல்லுங்கள் அவங்கள்ட்ட. ஏன்னா எந்த ஒரு ஃபாரின் பையரும் நிறைய பணம் எடுத்த உடனே எந்த ஒரு நியூ ஏற்றுமதியாளர்களுக்கும் தரமாட்டாங்க. அப்போது ஒரு மிகப்பெரிய ஆர்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் என்ன கிடைக்காதுன்னா அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் கிடைக்காது. அப்போது நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணலான்னா, அந்த ஒரு பையர்கிட்ட ஒரு சின்ன ஆர்டர் முதல்ல ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். அப்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரையல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் ஃபுல் பேமெண்ட் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை உங்களை நம்பி அந்த ஒரு சின்ன ஆர்டருக்கு ஃபுல் பேமெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க. அப்போது அந்த டெலிவரி அதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களுடைய குட்ஸ் நீங்கள் கரெக்டாக அனுப்பியிருக்கீங்களா, அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபாஸ்ட்டாக அந்த ஒரு டைம்லி டெலிவரி பண்ணியிருக்கிறீங்களா, உங்களுடைய பேக்கேஜிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த பையர் பார்ப்பார். அப்போது தான் அந்த பையருக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்போது நீங்கள் அந்த ஒரு பையரை ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய பேக்கேஜிங்கும் நல்லா இருக்குது, உங்களுடைய டெலிவரி நல்லா இருக்குது, உங்களுடைய குட்ஸும் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு சின்ன ட்ரையல் ஆர்டரில் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டு கொஞ்சம் ஒரு பெரிய ஆர்டருக்கும் தரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது அட்வான்ஸ் பேமெண்ட்டு பெரிய ஆர்டருக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா உடனே அதையும் ஃபுல்லாக கொடுத்துருவாங்களான்னா அதுவும் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்போது நீங்கள் ஒரு பெரிய ஆர்டருக்கு நீங்கள் என்ன கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஒரு 30% கேளுங்க, இல்லாட்டினா ஒரு 50% கேளுங்க. பேலன்ஸ் எல்சியில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சேஃபாக இருக்கும். 50% அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறது பெரிய ஆர்டருக்கு.
லைக் நீங்கள் வந்து ஒரு அபவ் 30 lakhs இந்த மாதிரி நம்ம போகும்போது நீங்கள் என்ன கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பார்ட் பேமெண்ட் வாங்கிட்டு பேலன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு உங்களுடைய பையர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் சொல்கிறது இந்த செகண்ட் ஆர்டருக்கு. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் ஒரு சாம்பிள்ஸ் மாதிரி, ஒரு சாம்பிள்ஸ் ஆர்டர், ஒரு ட்ரையல் ஆர்டர், அவங்கள்ட்ட ஃபுல் பேமெண்ட் வாங்குங்க. ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நீங்கள் செகண்ட் ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேமெண்ட் வந்து கேட்டு பார்க்கலாம். 50 அட்வான்ஸு அண்ட் 50 அகெயின்ஸ்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட், இந்த மாதிரி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பையருக்கு நீங்கள் படிப்படியாக அவங்களுக்கு இந்த சப்ளை பண்ண அவங்களுக்கு ஒரு ஃபுல் ட்ரஸ்ட்டு உங்கள் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நேரடியாக அவங்களுடைய ஃபேக்ட்ரியை கூட விசிட் பண்ணுறதுக்கு அவங்க இங்கே வருவாங்க. ஒரு ஜென்யூன் பையிங் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்க்க வருவாங்க. அவங்க நிறையா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஏற்றுமதி தொழிலில் உங்களுடைய அந்த ஒரு வளர்ச்சி வந்து படிப்படியாக நடக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவங்கக்கிட்ட உங்களுடைய அந்த ஒரு பாஸ்ட் ரெக்கார்டு, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபியூ ஷிப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது சாம்பிள்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் ஒரு பெரிய ஆர்டர்லாம் எடுத்து அனுப்பலை, ஆனால் ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னா அந்த ஒரு ப்ரூஃபை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஆஃப் ஷிப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஃபைல் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலில் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் ஷிப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த ஒரு ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம், அந்த சாம்பிள் ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அவங்கக்கிட்ட லிஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த ஒரு ப்ரூஃபாக நீங்கள் காமிக்கலாம். அப்போ அவங்களுக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி உங்களுடைய அந்த ப்ரூஃபை நீங்கள் காமிக்கும்போது படிப்படியாக உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் அந்த பையருக்கு வர ஆரம்பிக்கும். இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்லோவாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்களுடைய பையரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அட்வான்ஸ் பேமெண்ட்டு நீங்கள் வாங்குறதுக்கு. நம்பர் 1 என்னென்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் முதல்ல பக்காவாக இருக்கணும். அந்த ப்ரொஃபைலை நீங்கள் அவங்கள்ட்ட ப்ராப்பராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணுறதா இருந்தால். 2வது, ஸ்டார்ட் ஸ்மால், சின்ன சின்ன ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஒரு சாம்பிள்ஸ் வாங்குங்கன்னு கேட்டு பார்க்கலாம். 2nd. 3rd, அந்த பேமெண்ட்டு, அது வந்து நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட்டு நீங்கள் 100% வந்து கேட்கலாம். எப்போன்னா அந்த சின்ன சின்ன ஆர்டர் இருக்குது. இது பெரிய ஆர்டராக இருக்குதுன்னா நீங்கள் 50% வாங்கிட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் எல்சியில் பண்ணலாம். அடுத்தது 4வது முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய அந்த பாஸ்ட் ஷிப்மெண்ட் ரெக்கார்டு அது இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய பையருக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாகவும் உங்களுக்கு டெவலப் ஆகும். நீங்கள் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் நீங்கள் பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ப்ராடக்ட் வந்து மோஸ்ட் டிமாண்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் கூட அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாமே நான் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய அந்த ஷிப்மெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே நான் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்றுமதி பண்ண ஃபியூ ஷிப்மெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20+ ஷிப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷிப்மெண்ட்ஸோட அந்த ப்ரூஃப்லாம் நான் கீழே காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் மோஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் நான் ஃபுல்லாகவே வாங்கியிருக்கேன். ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷிப்மெண்ட்ஸு. அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்மெண்ட்டு நான் வந்து இந்த கோகோ பீட் ஏற்றுமதி பண்ணேன். அது வந்து 1 டைம் தான் பண்ணேன். 2 கண்டெய்னர் பண்ணேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ஆர்டரே. அந்த 2 கண்டெய்னர் நான் பண்ணும்போது எனக்கு அந்த பார்ட் பேமெண்ட்டு அவங்க அப்படியே எனக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு 3.5 lakhs எனக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்கியை வந்து நான் அகெயின்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை வாங்கினேன். இதே மாதிரி மற்ற சில அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் இந்த முருங்கை ப்ராடக்ட்லாம் ஏற்றுமதி செய்யும்போது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாகவே எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு 1 lakh வரைக்குமே நான் வந்து ஃபுல் பேமெண்ட்டாகவே வாங்கியிருக்கிறேன். அதனால் சின்ன சின்ன ஆர்டர்ஸுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு உற்பத்தியாளர் கிடையாது. நான் வந்து ஒரு ட்ரேடராக தான் என்னுடைய இதை ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு மேனுஃபேக்சரர் கிடையாது. நான் வந்து ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் தான். நான் கோகோ பீட்டையுமே வாங்கி தான் ஏற்றுமதி பண்ணேன். அதே மாதிரி நான் இந்த முருங்கை ப்ராடக்டையுமே நான் வாங்கி தான் ஏற்றுமதி பண்ணேன். அப்போது ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாலே அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கும்போது நீங்கள் மேனுஃபேக்சரராக இருந்தீங்கன்னா முயற்சிகள் சரியான முறையில் பண்ணிங்கன்னா உங்களாலேயும் நிச்சயமாக அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கி இந்த ஏற்றுமதி தொழிலில் படிப்படியாக நீங்கள் முன்னேற முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெக்னிக்கலாக எப்படி இந்த ஒர்க்கை முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்பர் 1, நீங்கள் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் உங்கள் பையருக்கு அனுப்புங்க. அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸில் உங்கள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், அந்த காஸ்ட் எல்லாம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் டோட்டல் அட்வான்ஸ் பேமெண்ட்டு அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணி ஒரு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து உங்களுடைய பேங்க்குக்கு வந்துடும். பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுவாங்கன்னா, எதர் ஸ்விஃப்ட் மெத்தடில் பண்ணுவாங்க, இல்லாட்டினா டிடி. இப்போல்லாம் மெயினாக அந்த ஸ்விஃப்ட்டில் தான் பண்ணுறாங்க வயர் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ உங்களுக்கு அது வந்து பேங்க்குக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் டாக்குமெண்டேஷன், பேங்க்கில் அந்த ஃபண்ட்ஸ் வந்த உடனே எதுக்காக அந்த ஃபண்ட்ஸ் வருது அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஒரு பர்பஸ் கோட் டிக்ளரேஷன் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் அந்த ஒரு எதுக்காண்டி அந்த ஃபண்ட்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து வந்துருக்குது, எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க, இல்லை லெட்டர் ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. ஸோ அது நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து குட்ஸ் வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய அந்த சாம்பிள்ஸ் ஷிப்மெண்ட்டு ஆர் அந்த ஒரு ட்ரையல் ஆர்டரை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைப்பீங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறமா அந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் லைக் இந்த பில் ஆஃப் லேடிங், கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட்டு, என்ன டாக்குமெண்ட்ஸ் பேங்க்கில் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு பேங்க்கில் உள்ள அந்த ஒரு ரெகுலேட்டரி ரூல்ஸ், என்ன ரூல்ஸ் இருக்குதோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி அந்த ஷிப்மெண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சொல்கிறது ஒரு ஷார்ட் ப்ரொசீஜர். நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸில் நான் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு ஏற்றுமதி தொழில் கற்றுக்கலாம். ஏற்றுமதி தொழில் நான் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போது இந்த பிளேயால் நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸில் என்னென்ன வீடியோஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஸ்டெப் 20, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் எப்படி ஏற்றுமதி தொழில், அதாவது ஒரு குட்ஸை எப்படி இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்க முடியும். இது தவிர நீங்கள் பார்க்குறீங்க நிறைய வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 70+ வீடியோஸ் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தே ஏற்றுமதி தொழில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். அதாவது பையரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி கொரியர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஏர் ஷிப்மெண்ட் பண்ணணும், எப்படி சி ஷிப்மெண்ட் பண்ணணும், எல்லா தகவல்களும் முழுமையாக நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக நான் டீச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் கற்றுக்கலாம் ஏற்றுமதி தொழில். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்.